ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்றைக்கி நம்ம டுடே சமையல் பற்றி பார்க்க போகிறது கிடையாது. அதற்கு பதிலாக ஒரு அருமையான கார்டனிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது இயற்கையான ஒரு பூச்சி வெரைட்டி எப்படி தயாரிக்கலான்னு தான் பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே இயற்கையான முறையில் பூச்சிக்கொல்லி மருந்து வீட்டில் எப்படி தயாரிக்கலான்ற வீடியோ நிறைய போட்டிருக்கேன். அதை நிறைய பேர் பயன்படுத்தி பார்த்துட்டு நல்ல பலன் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி கமெண்ட்டில் சொல்லியிருக்கீங்க. ஆனால் சில பேருக்கு பார்த்திங்கன்னா சில பொருட்கள் கிடைக்கல அப்படின்ற மாதிரியும் சொல்கிறீங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா நான் நிறைய டிப்ஸ் இது ரிகார்டிங்காக போடுறேன். ஏன்னா சில பொருட்கள் சில இடத்துல கிடைக்கும், சில இடத்துல கிடைக்காது. ஸோ அதனால் உங்களுக்கு எந்த மாதிரியான பொருட்கள் கிடைக்குதோ அதுக்கு தகுந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஆனால் எல்லாமே பார்த்திங்கன்னா அதாவது எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கொடுக்கும். நான் அடிப்படையிலேயே ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்த பெண் தான். இது நான் ஊருக்கு போயிருந்தப்போ வேப்பம் புண்ணாக்கு எங்கள் அண்ணன் எனக்கு வாங்கி கொடுத்தது. இது ஆன்லைனில் நான் செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அதனுடைய விலை 1 கிலோ 150 ரூபாயிலேருந்து 200 ரூபாக்குள்ளே. ஸோ கொஞ்சம் அதாவது கம்பெனி வித்தியாசமாக வேறுபடுது. இதுவே நீங்கள் கிராமப்புறங்களில் இருக்கீங்க, இல்லைனா உங்கள் பக்கத்தில் அந்த ஆயில் மில்னு சொல்லுவாங்க, அதாவது எண்ணெய் தயாரிக்கக்கூடிய இடம், அதாவது வேப்பங்கொட்டையை வச்சு எண்ணெய் தயாரிப்பாங்க, இல்லைனா கடலை இந்த மாதிரிலாம் எண்ணெய் தயாரிக்கிறாங்க இல்லையா, அந்த இடங்களில் ரொம்ப எளிமையாக கிடைக்கும். இல்லைனா சில இடங்களில் சிட்டியில் பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடைகளையும் கிடைக்கும். இந்த மாதிரி இடங்கள்லாம் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஆன்லைனில் வேணும் அப்படின்னாலும் அதனுடைய லிங்க் இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணும்னு நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துங்க. இது 2 கிலோ 30 ரூபா, அவ்வளோதான், ரொம்பலாம் ஜாஸ்தி கிடையாது. இது நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு வரையும் வச்சு பயன்படுத்த முடியும். இது செடிக்கு நல்ல ஒரு அதாவது செடியோட வேர்களில் தாக்கக்கூடிய அந்த பூச்சிகளையும் அழிக்கும், அதே சமயத்தில் செடிகள் மேலே இருக்கக்கூடிய அந்த பூச்சிகளையும் அழிக்கும். சில செடிகள்லாம் பார்த்திங்கன்னா இலை சுருண்டு இருக்கும், அது த்ரிப்ஸ் பூச்சி தாக்கியிருக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா சில செடிகள் அதாவது இலைகளில் ரவுண்டாக கருப்பாக வட்டமாக இருக்கும், அப்போ வேர்பூச்சி தாக்கியிருக்குன்னு அர்த்தம். இப்போ இது ரெண்டுத்துக்குமே இது ஒரு சரியான தீர்வாக இருக்கும். இது இப்போ எப்படி பயன்படுத்தணுன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ கொஞ்சமான அளவுகள் எடுத்துங்க, ஒரு 2 கைப்பிடி இல்லைனா ஒரு 3 கைப்பிடி அளவுக்கு எடுத்துங்க. இப்போ இதில் ஒரு 2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை அப்படியே மூடி வச்சுருங்க. சரியாக ஒரு 3 நாள் இல்லை 4 நாளைக்கு கூட அப்படியே இருக்கலாம். எந்த அளவுக்கு இதை நம்ம புளிக்க வைக்கிறோமோ, ஊற வைக்கிறோமோ, அந்த அளவுக்கு அதில் இருக்கக்கூடிய அந்த கசப்பு தன்மை எல்லாமே அந்த தண்ணியில் இறங்க ஆரம்பிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் சரியாக ஒரு 3 நாளைக்கு எடுத்து வச்சுருந்தேன். அந்த தண்ணியோட நிறம் எந்த அளவுக்கு நல்லா ஒரு டார்க் ப்ரௌனாக மாறி இருக்கு பாருங்கள். இதை நேரடியாக பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் வீரியம் ஜாஸ்தி. பொதுவாகவே வேப்ப எண்ணெயோ இல்லை வேப்பம் புண்ணாக்கோ நேரடியாக பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா இதில் எண்ணெய் சார்ந்த பொருட்களை செடிகளுக்கு நேரடியாக பயன்படுத்தும் போது இலைகள் ரொம்ப சீக்கிரம் பழுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இதை நம்ம வடிகட்டிக்கலாம். வடிகட்டின பிறகு அந்த மிஞ்சிய கசடுகளை தூக்கி போட்டுறாதீங்க. மறுபடியும் அதில் கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. அதாவது ரொம்ப நேரம்லாம் ஊறணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 1 மணி நேரம் அப்படியே இருந்துட்ட பிறகு அதை நல்லா கலந்துட்டு அந்த வேப்பம் புண்ணாக்கோடையே சேர்த்து நம்ம செடிகளுக்கு நேரடியாகவே ஊற்றலாம். அந்த மாதிரி ஊற்றும் போது பார்த்திங்கன்னா செடிகளில் தாக்கக்கூடிய அந்த வேர் பூச்சிகள் எல்லாமே இறந்துடும். நுண்ணுயிர்கள் சாவாது. நுண்ணுயிர்களுக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்தாக கிடைக்கப்பட்டு உங்களுக்கு அந்த செடிகளில் அந்த வரக்கூடிய அந்த மொட்டுக்கள் நல்லா பெருசாக பூக்க ஆரம்பிக்கும். இப்போ இந்த வடிகட்டிய தண்ணீரை நம்ம நேரடியாக செடிகளுக்கு பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் வீரியம் ஜாஸ்தியாக இருக்கும். சரியான அளவுகளில் கலந்து பயன்படுத்தணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சரியாக ஒரு 5 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். 2 லிட்டர் அளவுக்கு நம்ம இந்த வேப்பம் தண்ணீர் நம்ம எடுத்திருக்கோம். அப்போ 5 லிட்டர் தண்ணிக்கு 2 லிட்டர் தண்ணியை கலந்துங்க. நல்லா ஒரு தடவை கலந்துட்டு இதை ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். இது நீங்கள் ஒன்ஸ் ரெடி பண்ணிட்டா எல்லாத்தையுமே உடனே பயன்படுத்தணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு மூடி வச்சுக்கலாம். அதாவது தண்ணியெலாம் கலக்காமல் கான்சன்ட்ரேட்டாக அதை நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு மூடி வச்சுக்கலாம். வெளியிலே நார்மல் ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சுக்கலாம். சரியாக ஒரு 2 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். இது அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா எப்போல்லாம் தேவைப்படுதோ நம்ம பயன்படுத்திக்கலாம். மாதத்தில் அட்லீஸ்ட் அதாவது ஒரு 2 முறை 15 நாளைக்கு ஒரு ட்ரிப் இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அந்த மாதிரி பயன்படுத்தும் போது இந்த மாதிரி மெஷர்மெண்ட்டில் தண்ணியோடு கலந்து பயன்படுத்துங்க. அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா அதில் புளிப்பு தன்மை ஜாஸ்தியாகும். அப்போ அதனுடைய வீரியத்தன்மையும் ஜாஸ்தியாகும் போது அந்த பூச்சிகளும் ஈஸியாக விரட்டி அடிக்கப்படும். அப்புறம் இந்த ஸ்ப்ரேயர் பற்றி ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க. அந்த ஸ்ப்ரேயரில் உள்பக்கம் அந்த நாசில் அதை காட்ட மறந்துட்டேன். அந்த உள்பக்கம் நாசில் 2 நாசில் வரும். அதில் பெரிய நாசிலில் அந்த சின்ன ஹோஸ் கனெக்ட் பண்ணுமா, இல்லை சின்ன நாசிலில் அந்த கனெக்ட் பண்ணுமான்னு கேட்டிருந்தீங்க. சின்ன நாசிலில் தான் அந்த ஹோஸை கனெக்ட் பண்ணிவிட்டு மூடிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுத்துட்டு மேலே ஒரு எல்லோ கலர் பட்டன் ஒன்று இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக ஸ்ப்ரே ஆகும்.
இப்போ பாருங்கள் அந்த இலைகளில் வந்து அந்த இலை வந்து சுருட்டலாக இருக்குது பாருங்கள். அதாவது அந்த இலை வந்து சுருண்டுடும். இது வந்து த்ரிப்ஸ் பூச்சின்னு சொல்லுவாங்க. பார்க்கறதுக்கு குட்டி குட்டியாக வெள்ளையாக இருக்கும். அதுவும் முக்கியமாக அந்த மொட்டுக்கள் மேலே இருக்கும். அதுவும் குறிப்பாக என்னுடைய செடிகளில் இப்போ ரொம்ப பாதிப்பு இருக்குது. அந்த மொட்டுக்கள் மேலே வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய அந்த மொட்டுக்கள் பெருசாகவே பூக்காது, குட்டி குட்டியாகவே தான் பூக்கும். சில சமயங்களில் அந்த வரக்கூடிய அந்த மொட்டுகளே வந்து கருக ஆரம்பிச்சிடும். துளிர் வந்தாலும் வந்து கருக ஆரம்பிச்சிடும். இந்த த்ரிப்ஸ் பூச்சியை அழிக்கக்கூடிய தன்மை வந்து இந்த வேப்பம் புண்ணாக்குக்கு உண்டு. அப்புறம் மாவு பூச்சிக்கும் இது ஒரு நல்ல சிறந்த தீர்வாக இருக்கும். இது நல்லா வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வீட்டில் வேஸ்ட்டு பல் விளக்குற ப்ரஷ் இருக்கு இல்லையா, அந்த ப்ரஷ் இல்லைன்னா பெயிண்ட் அடிக்கிற ப்ரஷ், அந்த மாவு பூச்சி இருக்கக்கூடிய பகுதியில் வச்சு ஒரு தடவை அழுத்தி தேய்ச்சி விட்டிங்கன்னா அந்த மாவு பூச்சியும் கொட்டிடும், இறந்தும் போயிடும். அந்த மாதிரி இது எல்லா வகை செடிகளுக்கும், சாமந்தி செடி, செவ்வந்தி செடி, அரளி, செம்பருத்தி எல்லா செடிகளுக்குமே நீங்கள் இதை தெளிக்கலாம். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மல்லி செடியில் குட்டி குட்டியாக பச்சை கலரில் புழு இருக்கும். இது வந்து மல்லி சீசன். இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மொட்டுக்கள் வரும். அந்த சமயத்துலலாம் நீங்கள் இதை தெளித்து விட்டிங்கன்னா சூப்பராக நிறைய மொட்டுகள் வர ஆரம்பிக்கும். பூச்சிகள் தாக்காமல் மொட்டுகள் வரும். நான் ஊற வச்ச அந்த மிச்சம் இருக்கக்கூடிய தண்ணியை வந்து அந்த செடியோடைய வேர்களுக்கும் நான் ஊற்றிட்டேன். இந்த மெத்தட் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருந்ததுன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை வீட்டிலேயே பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாம் வச்சு பயன்படுத்துகிற மெத்தடும் நான் போட்டிருக்கேன். அதுவும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆனால் வந்து செடிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேப்பம் புண்ணாக்கை வந்து நம்ம நேரடியாக பயன்படுத்துறதை விட இந்த மாதிரி நம்ம தண்ணியாக வந்து பயன்படுத்தும் போது பார்த்திங்கன்னா அந்த செடியோட வரக்கூடிய அந்த மொட்டுக்கள் வந்து நல்லா பெருசாக பூக்கும். அப்புறம் நிறைய பெரிய செடிகளை வந்து எப்படி கட் பண்ணி விடணும், அந்த பூக்களை வந்து எப்படி கட் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறீங்க. கண்டிப்பாக அடுத்த வீடியோ அது சம்மந்தமாக தான் போட போகிறேன். அதனால் மறக்காமல் இந்த சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லேயே ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து உங்களால் அதை ஈஸியாக பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ண முடியும். தேங்க்யூ.